கர்த்தர் கிறிஸ்துவுக்கு தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? புதிய காரியம். ஆமாம், புதிய காரியம். நம்ம அது ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். சரியா? ஜோஷுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் எப்படின்னா ஃபஸ்ட்டு கீழ்ப்படிய மாட்டான், சண்டை போடுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உடைய வார்த்தையை அவன் வாசிக்கும் போது கர்த்தர் அவன் கூட பேசுகிறவனு தான் மனம் திரும்பினான். நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போனான், ஜெர்மனா. ஆனால் ஒரு சில நாளுக்குள்ளேயே அவனுக்குள்ளே சோறு வந்துடுச்சு. இதை யார் பார்க்குறாங்கன்னா அவங்க அப்பா பார்க்குறாங்க. அவன் ஒரு மூலையில் உட்காந்துட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு சோர்வாகவே இருக்கான். அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க, ஜாஷ்வா என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்கேன், நீ எப்போவுமே நல்லா தானே இருப்ப, ஏன் இப்படி இருக்க அப்படின்ட்டு. அப்போ ஜாஷ்வா சொன்னான், பா நான் ஏசப்பா பிள்ளையாக மாறுறதுக்கு முன்பாக நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன், கோவப்பட்டேன், சண்டை போட்டேன். அப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட பேசினாங்கப்பா. ஆனால் நான் இன்னைக்கு ஏசப்பா பிள்ளையாக வாழும் போது தப்பு செய்யக்கூடாது முடிவு எடுத்த போது எல்லாரும் என்னை விட்டு விலகிட்டாங்க. எனக்கு சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்குது. நான் பேசாமல் அப்படியே இருந்துருக்கலாமோ அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க, ஜாஷுவா நீ சொல்வது தப்பு, நீயும் மற்றவங்கள மாதிரி தான் பேசுவேன். கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கறது மெய்யான சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் எதில் இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ ஏசப்பாக்குள்ளே வந்தனால தான் இந்த பிரச்சனைட்டு. கிடையவே கிடையாது. அவர் பெரிய காரியங்களை செய்கிற மாற்றம் இல்லை, புதிய காரியத்தை செய்கிறாரு. ஒரு நாளும் முந்தின பாவ வாழ்க்கையை நீ நினைக்கக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், புதிய காரியங்களும் செய்வார். இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இல்லைப்பா எனக்கு கூட யாருமே இல்லை, அது மட்டும் இல்லை, நான் இப்போது எழுதின எக்ஸாம்லேயே எனக்கு ஒழுங்காக மார்க் இல்லை, நான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியே இருக்குது, நான் ஆனால் ஒழுங்காக ஜெர்மன் தான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க, இல்லை இல்லை நீ கரெக்டாக தான் இருக்க, ஆனால் கர்த்தர் இந்த இதுலேயும் உனக்கு நன்மையை செய்வார். நீ சோர்ந்து போகக்கூடாது. எப்பொழுதும் தற்காலிக சந்தோஷத்தை பார்க்கக்கூடாது, நிரந்தர சந்தோஷத்தில் பார்க்கணும். நம்ம வேதத்தில் பார்க்கலாம். யாத்ராகமம் 17 பார்த்தோன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் செங்கடலை கடந்து வந்தாச்சு. சரியா? அப்போ அவங்களுக்கு தண்ணி கிடைக்கலனோடனே முறுமுறுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க, அங்கே தண்ணி கசப்பாக இருக்குது. அப்போ அதை பார்த்தோன்னே முறுமுறுக்கிறாங்க, என்ன இப்படி தண்ணி கசப்பாக இருக்கேன்ட்டு. மோஸ்ட்லி கர்த்தரை கேட்டோன்னே கர்த்தர் என்ன பண்ணாருன்னா மரத்தை காண்பிச்சு அதை போடுங்கிறாரு, தண்ணி ருசியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோடனே அவங்க எங்கே வராங்கன்னா ஏலிமுக்கு. ஆனால் அதுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே என்ன வந்துச்சு, முறுமுறுப்பு. கிடைச்ச தண்ணி 3 நாள் தண்ணி இல்லாமல் இருந்தோம், ஆனால் கிடைச்ச தண்ணியும் கசப்பாக இருக்குன்ட்டு அதை கர்த்தர் மாத்திரமாக்கிட்டாரு. அப்புறம் ஏலிம் இருந்துச்சு. அங்கே என்ன தெரியுமா இருந்துச்சு, 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும். அப்போ என்னன்னா, நம்மளும் இப்படிதான் இருக்கோம். நம்மளுக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, புதிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஆனால் போகிற வழியில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம், முறுமுறுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது ஜாஷுவா. உனக்கு ஒரு வசனம் சொல்லித்தரேன் தான் சொல்லி என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏசாயா 43:18 வாசிக்க சொன்னாங்க. நம்மளும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களாம். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்போ என்னன்னா, முந்தி எப்படி இருந்துச்சு நீங்கள் நினைக்காதீங்க. நான் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வேன், உங்கள் வாழ்க்கையில் நான் வழியை உண்டாக்குவேன். எங்கே? வனாந்திரத்தில் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்கிறாரு. நம் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஜாஷ்வா. அதனால் நீ என்ன பண்ணணும், ஒழுங்கா கர்த்தருடைய பிள்ளையா இது, இந்த பிரச்சனைகள் மாறும், உனக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன தெரியுமா, ஜாஷ்வா சந்தோஷப்பட்டான். கரெக்டுப்பா, நான் தான் கொஞ்ச நேரத்தில் சோர்ந்து போயிட்டேன், ஐயோ நான் ஒழுங்காக மார்க் கிடைக்கல, என்னால் படிக்க முடியலையே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்களே. உண்மையான தெய்வம்ன்ட்டு ஏசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக அவர் நல்லா தான் செய்வார். ஆனால் சின்ன சின்ன காரியங்களை பார்த்து நான் முறுமுறுத்துட்டேன்ப்பா, நீ அப்படி இருக்க மாட்டேன், நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கும் நம்மளும் அப்படி தான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை போல் அங்கே எகிப்தில் இருக்கும்போது எங்களுக்கு வெங்காயம் கிடைச்சிது, அப்படி கிடைச்சிதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், முறுமுறுக்கிறோம். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்தாரு. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார், அற்புதமான காரியங்கள் செய்வார். ஜாஷ்வா அன்னிலேருந்து சந்தோஷமாக இருந்தான். அதே போல் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபம் ஒரு நாளும் சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதீங்க. எங்கள் அன்பன் பரலோக பிதாவின் அருமையான நாளுக்காக வேலைக்காக நின்றுப்பா. நாங்களும் ஜாஷ்வா போல் அநேக காரியங்களை சோர்ந்து போகிறோம். நீ அப்படி இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் முறுமுறுக்கக்கூடாது. உண்மை நம்பி ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை நடத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்க. புதிய கார்த்தி செய்கிறதே நீங்களோடு இருக்கீங்க. ஒரு நாள் நாங்கள் பழைய பாவ சந்தோஷத்தை காதுபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஏசு நம்பிக்கைகள் நல்ல பிதாவே, ஆமேன்.
பழைய காரியத்தை நினைக்காதீங்க. புதிய காரியத்தை செய்கிற தேவன் நம்ம கூட இருக்காங்க. சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.